அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் மெட்டீரா 40 டேஸ் ஸ்டடி பிளானில் இன்றைக்கி டே 19ல் இருக்கோம். இன்றைக்கான டெஸ்ட் கொஷின் கண்டென்ட் பார்த்திங்க அப்படின்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த கொஷின் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த கொஷின் செட்டிங்கிறது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு அந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட்டை ரெஃபர் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளம் புக்லெட்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து அதே கான்செப்டில் கொஷின்ஸ் கேட்டிருப்பேன். ஸோ அந்த இப்போ இன்றைக்கான டெஸ்ட் கொஷினில் மொத்தம் எவ்வளோ கொஷின்ஸாக இருக்கும் அப்படின்னா 110 கொஷின்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ இந்த 110 கொஸ்டினுமே இன்றைக்கி ஈவினிங் குரூப்பில் போஸ்ட் பண்ணி யாருக்கெல்லாம் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிக்கலாம் அவங்களுக்குலாம் இந்த டெஸ்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்துடும். சரி, இப்போ எனக்கு வந்து இருக்கிற ரிமைனிங் டேஸில் என்னால் புக்லெட் ரிசீவ் பண்ணி படிக்க முடியாது, டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாமா? தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் கொஷின் வந்து உங்களுக்கு 4000 கொஷின்ஸ் கிட்ட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இதுக்கப்புறம் முடிஞ்ச கொஷின்ஸ் நான் உங்களுக்கு பிடிஎஃப் பண்ணிவிடுவேன். இன்கேஸ் நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி முடிஞ்சது இல்லைங்களா, அந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ப்ரெசன்ட் டெஸ்ட் ஷெடியூலில் உங்களுக்கு குரூப்பில் கொஷின் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் அதை தனியாக ரெகுலராக டெய்லியும் அட்டன் பண்ணிட்டு வரலாம். ஓகே. ஸோ இந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட்டை ரிசீவ் பண்ணாதவங்க இமீடியட்டாக ரிசீவ் பண்ணி படிங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்குமே உங்களுக்கு வேறு லெவல் சப்போர்ட் பண்ணும். பிஜிடிஆர்பி எஸ்பெஷலி அது பிஜிடிஆர்பிக்கு ரெடி பண்ணது. நீங்கள் சிஎஸ்ஆர் பேசிக்ஸ் கான்செப்ட் கற்றுக்கணும் அப்படின்னா அந்த புக்லெட் வாங்கி படிங்க. ஸோ செட்டுக்கு நாங்கள் படிக்கணும் அப்படின்னா டேரெக்டாக அந்த புத்தகம் நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் என்ன இருக்காதுன்னா இன்டெக்ரல் கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் அது மட்டும்தான் இருக்காது. ஸோ மற்றது எல்லாத்தையும் கொடுத்துருப்பேன். இன்டெக்ரல் ஈக்குவேஷன் அண்ட் கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் மட்டும்தான் இருக்காது. மற்ற எல்லா ஏரியாவையும் அடித்து நொறுக்கி வச்சுருப்பேன் புக்லெட்டை. ஸோ அந்த புத்தகத்தை வாங்கிக்கங்க. நிறைய வந்து வீடியோஸ் ரெகுலராக கொடுக்க போகிறோம். ரெகுலராக சேனல் வாட்ச் பண்ணுங்கள். யூஜிடிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கேன். இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஎன் செட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து டெய்லி வீடியோஸ் வந்து நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ரெகுலராக டெய்லி வீடியோஸ் பாருங்கள். நிறைய ஷார்ட்கட் சொல்லுவேன். ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணுன்ற ஐடியாவும் நான் நிறையா கொடுப்பேன். ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருக்கிற ரிமைனிங் டேஸை கிட்டத்தட்ட ஃபுல் டே உட்காந்து படிங்க. ஃப்ரெண்ட்ஸு கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். டெய்லி உட்காந்து படிங்க. டெஸ்ட் கொஷினுக்கு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈவினிங் டெஸ்ட் கொஷின் கரெக்டாக உங்களுக்கு 6:45 உங்களுக்கு கொஷின் பேப்பர் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஓகே, ஃபைன். இன்றைக்கான கொஷின் பார்ப்போம். இது வந்து முன்னோட்ட ப்ராப்ளம், ட்ரைலர் மாதிரி. இன்றைக்கி டெஸ்ட் கொஷின்ஸ்க்கான ட்ரைலர் ப்ராப்ளம் அது. Solve the first order PDE yux plus xuy equal to 0. Then the solution is u equal to f of x plus y, u equal to f of x square minus y square, u equal to f of x square plus y square, u equal to f of x by y. இது எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இது வந்து ஆக்சுவலாக கோஷியல் லீனியர் PDE, இட் இஸ் ஃபஸ்ட் ஆர்டர் கோஷியல் லீனியர் PDE. இந்த யூஎக்ஸ்ன்றது பி காம்போனன்ட்டு, யூன்றது கியூ காம்போனன்ட்டு. ஸோ இங்கே ஸ்மால் பின்றது டோ யூ பை டோ எக்ஸ். ஓகே, அது ப்ளஸ் ஸ்மால் கியூன்றது டோ யூ பை டோ ஒய். ஓகேங்களா? ஸோ இது எப்படி கோஷியல் லீனியர் PDE அப்படின்னா கேபிட்டல் P இன்ட்டு ஸ்மால் பி கேபிட்டல் Q இன்ட்டு ஸ்மால் கியூ ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர். ஸோ இங்கே ஆர் காம்போனன்ட் வந்து உங்களுக்கு 0. ஓகே. ஸோ இந்த கோஷியல் லீனியர் PDE நம்ம ஜென்ரலாக எப்படி சால்வ் பண்ணுவோம்? ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் இருப்போம். dx பை கேபிட்டல் P ஈக்குவல் டு dy பை கேபிட்டல் Q ஈக்குவல் டு du பை கேபிட்டல் ஆர். ஏன் சார் இங்கே z யூஸ் பண்ணாமல் u யூஸ் பண்ணீங்க? ஏன்னா இங்கே வேரியபிள் இன் யூவில் டிஃபைன் பண்ணிருக்காங்க. டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள்லாம் எக்ஸ் ஒன் ஒயில் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ பாருங்கள் இந்த சொல்யூஷன் எப்படி கேரக்டரைஸ் பண்ணுறேன்னு பாருங்களா. இது வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஃபஸ்ட்டு 2 ரேஷியோஸ் கன்சிடர் பண்ணுறேன். dx பை கேபிட்டல் Pன்றது இங்கே பாருங்கள் y, கேபிட்டல் Qன்றது x. ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். dx பை y dy பை x ஈக்குவல் டு இப்போ x dx ப்ளஸ் y ஈக்குவல் டு y dyன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணலாம். ஏன்னா வேரியபிள் செப்பரேஷன் ஃபார்மெட்டில் இருக்குது. இன்டெகிரேட் பண்ணும்போது x ஸ்கொயர் பை 2 மைனஸ் y ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டு. ஸோ x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு வந்துடும். ஓகே, இது ஒரு C1 கவுன்னு எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு along the characteristic curves d equal to 0. ரிமைனிங் போர்ஷன்ஸ் வந்து இந்த ஆர் வேல்யூ 0 ஆனதால் எந்த ரெண்டு ரேஷியோஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணாலும் உங்களுக்கு யூ ஃபேக்டர் வந்து 0 ஆகும். ஆக்சுவலாக இது உங்களுக்கு போட்டே கொடுத்துட்றேன். என்ன பாருங்கள், y dou u by dou x plus x dou u by dou y equal to 0. So capital P into small p capital Q into small q equal to capital R. Auxiliary equation dx by capital P dy by capital Q equal to dz by capital du by capital R. ஏன்னா u வேரியபிள் கொடுத்துட்டேன். அப்போ dx பை பியோட வேல்யூ வந்து உங்களுக்கு y, dy பை கியூவோட வேல்யூ வந்து x, du பை ஆரோட வேல்யூ வந்து 0. ஸோ இதில் இது ரெண்டுத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா x dx ஈக்குவல் டு y dyன்னு வரும். ஸோ அப்போ x ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு y ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் கேன்னு வரும். இதை ரீரைட் பண்ணும்போது x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் c. ஓகே, நெக்ஸ்ட் இந்த du எது கூட ஈக்குவல் பண்ணாலும் உங்களுக்கு duவோட வேல்யூ வந்து 0 ஆகிடும். அப்போ u வந்து கான்ஸ்டன்ட். அப்போ பை ஆஃப் C1 ஈக்குவல் டு C2 இதுதான் ஃபார்முலா. இந்த பை வந்து ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன், இது எது வேணால் இருக்கலாம். ஓகே, அப்போ C2 வந்து u, பை ஆஃப் C1 வந்து x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். இது நாங்கள் இப்போ சொல்யூஷனில் எஃப்ல டிஃபைன் பண்ணியிருப்பேன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ அவ்வளோதாங்க, சாதாரண விஷயம். ஓகே, ஸோ ஒரு சில விஷயங்களை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்ட்.
ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்கோம் பாருங்களேன். சால்வ் த வேவ் ஈக்குவேஷன் utt minus 9 times uxx equal to 0. இங்கே வந்து utt equal to c square times uxx. இங்கே c ஸ்கொயர்ன்றது 9, ஸோ சியோட வேல்யூ வந்து 3 மைண்டில் வச்சுக்கணும். u of x, 0 வந்து sin 2x, ut of x, 0 வந்து 0 கொடுத்துட்டாங்க. அப்போ டி எலமெண்ட்ஸ் போக வேண்டியது தான். வேவ் ஈக்குவேஷனாவே இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டி எலமெண்ட்ஸ். வெலாசிட்டி வேல்யூ வந்து அட் டி டைம் டியில் வந்து 0 ஆகுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் டி ஈக்குவல் டு 0 ஆகுது. அப்படி தான் நீங்கள் இதை பார்க்கணும். ஓகே, ஜென்ரல் சொல்யூஷன் பாருங்கள். u of x, t equal 1/2 times f of x plus ct, f of x minus ct plus 1/2 c times x minus ct to x plus ct, g of x ds. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு g of x, இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு f of x. ஸோ அப்போ இந்த இன்டெகிரல் பார்ட் வந்து 0 ஆகிடும், ஏன்னா g of x 0 பண்ணுறச்சு. அப்போ ரிமைனிங் பார்ட் வந்து உங்களுக்கு f of x வந்து sin 2x மட்டும்தான். ஸோ இதில் மட்டும் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் போதும். அப்போ 1/2 times sin of 2 இங்கே இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக x plus ct, சியோட வேல்யூ 3. அதே போல் sin of 2 times x minus ct, இது வந்து sin a plus b plus sin a minus b ஃபார்முலா போட்டிங்கன்னா sin a cos bன்னு வந்துடும். ஸோ அந்த 2 வந்து இங்கே டிவைட் ஆகிடும். அதனால் 2 times sin a cos bன்னு வரும். 2 கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா a டேர்மு b டேர்ம், அவ்வளோதான். ஸோ சாதாரண விஷயம், நீங்கள் ஷார்ட்கட் நிறைய தெரிஞ்சுக்கணும். என்ன தான் பண்ணுறோம் சார், இந்த கொஷின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பிஜிடிஆர்பி லெவல்லையும் கேட்பாங்க, சிஎஸ்ஆர் எக்ஸாம் லெவல்லையும் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுங்க. சிஎஸ்ஆர் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நான் மேஜரில் பிடி நல்லா ஃபோக்கஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் மேஜர் பிடி அலைட்டட் டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, நான் மேஜர் வந்து இது பிடி தான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பாருங்கள். டிட்டர்மைன் த டைப் ஆஃப் பிடி uxx plus 4 times uyy plus 3 times uyy equal to 0. ஸோ a uxx plus b uxy மிக்சர் டெரிவேட்டிவ் plus c uyy equal to 0. இதான் வந்து அந்த ஹோமோஜினியஸ் பார்ட்டுக்கு மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இதில் வந்து b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிஸ்கிரிமினன்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது எலிப்டிக் டைப்பா, பேராபோலிக் டைப்பா, ஹைப்பர்போலிக் டைப்பா, நன் ஆஃப் தி அபவா. இது வந்து கிரேட்டர் தென் 0 வந்து ஹைப்பர்போலிக். செக் பண்ணி பாருங்கள். ஸோ பியோட வேல்யூ வந்து 4, ஏவோட வேல்யூ வந்து 1, சியோட வேல்யூ வந்து 1 தான். ஸோ b ஸ்கொயர் மைனஸ் 4ac போடுறீங்க அப்படின்னா இங்கே இங்கே 4 மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, அப்போ என்ன ஆகும், 16 minus 12னு வரும். அப்போ ஆன்சர் வந்து 4 which is greater than 0. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா which is parabolic type, hyperbolic type. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். தெரியுதுங்களா? ஸோ இப்படி தாங்க நீங்கள் படிக்கணும். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எதை கேட்டாலும் நான் சொல்லுவேன், இதுதான்றது கிடையாது. நீங்கள் எதை கேட்டாலும் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன வேணுன்றதை எது கேட்டால், எந்த யூனிட் செக்ஷன்ஸ் நீங்கள் எந்த டாபிக் கேட்டாலும் நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டு வரேன். ஸோ நீங்கள் ரெகுலராக சேனலை வாட்ச் பண்ணுங்கள். சார் நீங்கள் என்ன சார் பண்ணியிருக்கீங்கன்னா, சிஎஸ்ஆர் எக்ஸாமை வந்து 3 times பாஸ் பண்ணதில் ஒரு டைம் ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ 3 டைம் நெட் அடிச்சிருக்கேன், ஒரு டைம் ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது போல் நிறைய எக்ஸாமை நான் கிளியர் பண்ணிட்டு வரேன். ஸோ எனக்கு என்னென்னா எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் சால்வ் பண்ணணும், அதுதான் என்னுடைய தாட். அந்த ஐடியாவில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாமில் ஒன்றுமே கிடையாது. நான் 40 days பிளான் பண்ணி அடிச்சிட்ருக்கேன். ஆல்ரெடி நான் 15 daysல பிஜிடிஆர்பி முடிச்சிட்டேன். உங்களுக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். எல்லா கண்டென்ட்டையும் எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது போல் கொஷின்ஸ் வந்து யாராலுமே கேட்க முடியாது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணி சொல்கிறீங்க, சார் வேறு லெவல் சார் கொஸ்டின், இந்த அளவுக்கு கொஸ்டின் நாங்கள் எதிர்பார்க்கல சார், முறையான தாட்டை லாஸ்ட் மினிட்ஸில் எங்களுக்கு காட்டுறீங்களே சார் அப்படின்னு சொன்னீங்க. நாங்கள் என்னங்க பண்ணுறது, சேனல் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ நிறைய கண்டென்ட் கொடுக்குறேன், ரெகுலராக சேனல் வாட்ச் பண்ணுங்கள். மேத்தமெட்டிக்ஸை சாதுவாக கற்றுக்கலாம், வேறு மாதிரி கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு லெவல் மேக்ஸ் உங்கள்கிட்ட ரீச் ஆகும். ஓகே, ஸோ இமிடியேட்டாக இதுக்கப்புறம் நீங்கள் சப்ஜெக்டை கன்டினியூ பண்ணுறவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இப்போ செகண்ட் இயர் பிஜியாக இருப்பீங்க, அடுத்து பிஜிடிஆர்பிக்கு ரெகுலராக இருங்க. சிஎஸ்ஆரிலோ எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போகிறேன், இப்போ நான் வந்து யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸில் பிஹெச்டி எழுத போகிறேன் அப்படின்னா அந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட்டை வாங்கிக்கங்க. அது எல்லாத்துக்குமே காமன். ஸோ வேறு லெவல் சம்பவம் நடக்கும். அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் சப்ஜெக்ட் ஓரியன்டாக. ஸோ இமீடியட்டாக அந்த புக்கை வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்களுக்கு வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, இது போல் ப்ராப்ளம்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் இப்போ யோசிச்சு கூட இருக்க மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் நான் பொறுக்கி எடுத்து சும்மா நறுக்காக ரெடி பண்ணி உங்களுக்கு கையில் வந்து அல்வா மாதிரி கொடுக்குறேன். ஜஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டு போக வேண்டியது தான், அதுதான் உங்களுடைய கடமை. ஓகே, நல்லா படிங்க. நம்மளுக்கு வந்து எக்ஸாமை கிளியர் பண்ணணும், அதுதான் மோட்டோ. ஸோ பிஜிடிஆர்பி ஒன்றுமே கிடையாது, கிளியர் பண்ணிட்டு சாதாரண விஷயம்டா, ஒரு வீடியோ பாருங்கடா அப்படின்னு நீங்களே 4 பேத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. அவர் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுங்கடா அப்படின்னு நீங்களே 4 பேத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நீங்களும் என்னோடய இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் கிளாஸில் வரணும். இமீடியட்டாக நான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நிறைய கண்டென்ட்டை கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம மேத்தமெட்டிக்ஸை வேறு லெவலாக தமிழ்நாடு லெவலில் ரீச் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு சால்வ் த பீடி ux plus 2 times uy equal to e power x plus 2y. ஸோ இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துட்டாங்க. இந்த பீடியோட சொல்யூஷன் தான் இருக்கும், நீங்கள் தான் சொல்லணும். சொல்லுங்கள் பார்ப்போம் எப்படி போடலாம். அதே ஆக்சிலரி ஈக்குவேஷன் தான் எழுதிக்கிறேன். ux plus 2uy equal to exponential power of x plus 2y. ஓகே, ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தான் உங்களுக்கு ஒரு கோஷியல் லீனியர் பிடி தான். அப்போ dx by capital P வந்து 1, dy by capital Q வந்து 2,
du by capital R வந்து e power x plus 2y. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவோம். அப்போ 2dx equal to dyன்னு வரும். ஸோ 2x equal to y plus c1 வரும். ஸோ c1 equal to 2x minus y. ஸோ இந்த ஃபேக்டர் எதில் இருக்குன்னு பாருங்கள், அப்படியே சொல்யூஷன் அடிச்சுட்டு போயிட்டே இருந்துடலாம். 2x minus y இது வரைக்கும் பாருங்கள், எப்படி சாதாரணமாக அடிக்கிறோம் பார்த்தீங்களா. நீங்கள் பெருசாலாம் போயிட்டு எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு இருக்க வேணாம், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். பட் எக்ஸாமுக்கு ஷார்ட்கட் என்ன வேணும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஹீட் ஈக்குவேஷன் ஜென்ரல் சொல்யூஷன்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது ஒன்றுமே கிடையாது. ஸோ ut ஈக்குவல் டு மைனஸ் சி ஸ்கொயர் டைம்ஸ் uxx ஈக்குவல் டு 0, இதுதான் ஃபார்முலா. இப்போ சி ஸ்கொயர் வந்து 4, அப்போ சி வந்து 2. ஏன்னா நீங்கள் பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் தான் இருக்கணும் சார். ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 வருமே சார், பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் தான் நம்ம தூக்குறோம் இந்த இதில். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து இங்கே பாருங்கள், டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் t ஈக்குவல் டு 0ல் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதில் ஆக்சலரேஷன்லையோ இல்லை வெலாசிட்டிலையோ வேல்யூ டிஃபைன் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் இது மட்டும் போதும். அதுக்கான ஜென்ரல் சொல்யூஷன் பாருங்கள், u of x, t equal to integral of x minus zeta into t into u of zeta, 0 into d zeta. ஸோ சாதாரண விஷயம். இப்போ என்னென்னா இந்த க்ரீன் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ண 1 by square root of 4k pi t into exponential power of x minus x square divided by 4kt. இது ரிப்பீட்டடாக கேட்பாங்க, இது முக்கியமான 1 மார்க் நோட் பண்ணிக்கிங்க. 1 by square root of 4 pi kt into exponential power of minus x square divided by 4kt. இது வந்து உங்களுடைய க்ரீன்ஸ் ஃபங்க்ஷன். அப்போது எக்ஸுக்கு பல எக்ஸ் மைனஸ் ஜீட்டா சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. கே தான் பொறுக்கணும், கே தான் 2 ஆச்சு. ஏன்னா இங்கே கே ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 4ன்றதால கேவோட வேல்யூ 2. ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா u of x, 0 ஜீட்டாக்கு சப்ஸ்டிட் பண்ணி e power minus zeta square. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க, சாதாரண விஷயம். நெக்ஸ்ட் பாருங்கள், இது நீங்கள் சால்வ் பண்ணிக்கிங்க. இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா இது வந்து அதே dx by x ஈக்குவல் டு dy by y ஈக்குவல் டு du by 2u. ஸோ நீங்கள் போட்டு இதுக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம், ரொம்ப முக்கியம். இது பாருங்க டிஆலமர்ஸ் பிரின்சிபல். இதுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் நான் இருக்கும். இங்கே பாரு ut of x, 0 வந்து sin x கொடுத்துட்டேன், u of x, 0 வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்ட் 0, வெலாசிட்டி பார்ட்டு மட்டும் தான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அப்போ u of 1 by 2c டைம்ஸ் இன்டெக்ரல் x minus to x plus ct sin s டேரெக்டாக வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் சாதாரணமாக இந்த டிஎல்எம்எஸ் பிரின்சிபல்லாம் பார்த்துருப்போங்க. கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும், சொல்லையாக வாங்கிட்டு வந்துடலாம் மார்க்கை. அடுத்து பாருங்கள், uxx plus uyy equal to 0, x square minus y square. இது வந்து லாப்லாசியன் எலிப்டிக் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பிடி. u of x, 0, u of 0, y வந்து 0 டிஃபைன் பண்ணிட்டாங்க. எப்படா சொல்யூஷன் நம்ம தேடுறது, வளவலன்னு ஒர்க் பண்ணக்கூடாது, சாதாரண விஷயம். என்னன்னா இங்கே x square minus y square கொடுத்துருக்காங்களா, அப்போது நீங்கள் என்ன ஃபேக்டர் பண்ணணும்னா 2 செட் இருக்குது, இது இருக்குது, இது எது அதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்க்கணும். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த பார்ட் வராது, இந்த பார்ட் வராது. அப்போது இந்த இதில் வந்து ஆக்சுவலாக இது பர்டிகுலர் சொல்யூஷன் மாதிரி தான். அப்போது இந்த அமாங் தி சொல்யூஷன் எது வந்து இதுக்கு சொல்யூஷனாக போடணும் பாருங்கள். யூ எடுத்துக்குங்க, யூன்னு எடுத்துக்கங்க, எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 டிவைட் பை 12. யூஎக்ஸ் கண்டுபிடிங்க, என்ன கிடைக்கும், 4x³ மைனஸ் 0ன்னு கிடச்சிரும். அதே போல் பை 12 இருக்குது. அதே போல் யூஎக்ஸ்எக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 12 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 12 இருக்கும். 12 கேன்சல் அவுட் ஆகிடும், எக்ஸ் ஸ்கொயர் வந்துடுச்சு. அதே போல் ஒய் ஸ்கொயர் வரும், கரெக்டாக மைனஸ் ஒய் ஸ்கொயர் வரும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் சொல்யூஷன் வந்துருச்சு பாருங்கள். அப்போ எது வரும், எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 டிவைட் பை 12 தான் வரும். ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்து ஏ. இவ்வளோதாங்க, சாதாரண விஷயம். இதெல்லாமே வந்து நீங்கள் எந்த எக்ஸாம் போனாலும் இப்படி தான் நீங்கள் அப்ரோச் பண்ணுவோம் ஒரு கொஷினை. ஓகே, ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். எது, என்னுடைய டெஸ்ட் பேட்ச்சு ப்ளஸ் 3000 ப்ராப்ளம் புக்லெட்டு. ஒரு மேத்தமெட்டிக்ஸை ப்ராப்பர் வேயில் ஷார்ட்கட்டில் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் என்ன ரெஃபர் பண்ணணும், என்னுடைய 3000 ப்ராப்ளம் ஒர்க்கிங் ப்ராப்ளம் புக்லெட்டு ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச், இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். சார் இந்த டேட்டை பற்றி சொல்லுங்கள் சார், ஒரே தலைவலியாக இருக்குது சார், படிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ கன்சல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீக்குள்ளே உங்களுக்கு ஆர்டர் காப்பி இஷ்யூ பண்ணலாம். டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது பற்றியோ மோஸ்ட்லி வந்து 99% வந்து கண்டிப்பாக டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஷோராக சொல்லுவேன், 99% டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த 1% வந்து அதே டேட்டில் ஃபிக்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கலாம். அது வரைக்கும் படிங்க, எஃபோர்ட் போடுங்க. டைம் கிடச்சிதுன்னா நம்ம தான் ஜாம்பவான். கண்டிப்பாக போஸ்டிங் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இந்த ஸ்கூலில் இன்றைக்கி போய்ட்டு நான் ஆர்டர் சைன் பண்ண போகிறன்ற அளவுக்கு நீங்கள் யோசிச்சு வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு உட்காந்து படிங்க. நமக்கு இருக்கிற டைமே போதுமானது தான். ஏன்னா நான் ஆல்ரெடி 15 டேஸில் சிலபஸ் முடிச்சு கொடுத்துருக்கேன். டெஸ்ட் பேட்ச் என்னுடைய 3000 ப்ராப்ளம் புக்லெட்டு நான் கொடுக்குற வீடியோ கண்டென்ட் 110 மேக்ஸ் தான் நம்ம கோல். ஸோ 110க்கு 110 அடிக்கணும், அவன் தான் மேத்தமெட்டிஷியன், புரியுதுங்களா? 110க்கு 110 அடிக்கணும். சும்மா 98 எடுத்துகிட்டு போஸ்டிங் வாங்கினேன் அதெல்லாம் பேசவே கூடாது. நீ ஏன் மேக்ஸ் ஸ்டூடெண்ட் தானே, ஏன் 110க்கு 110 அடிக்கலை? அந்தளவுக்கு நம்ம தரமாக போகணும். கிளாஸ்க்குள்ளே போகும் கொஷின்ஸ் எது வேணால் கேளு, நான் அடித்து காட்டுறேன் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் போகணும். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த ஐடியாஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே,
சாதாரணமாக நினச்சிடாதீங்க, டேய் இவன் சும்மா சொல்லிட்டு இருக்கான்டா, நீ உள்ள கண்டென்ட்டுக்குள்ளே வந்து பாருங்கள், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட் வேணும் அப்படின்னா இமிடியேட்டாக இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ 9384686847. ஓகே, சந்திரன் நேம் வரும். ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுறதாலும் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம், கால் கூட பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.